நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் திருவிளையாடல் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் இணைந்து KP சுந்தராம்பாள், TS பாலையா, R முத்துராமன், நாகேஷ், OAK தேவர், A கருணாநிதி, TR மகாலிங்கம், K சாரங்கபாணி, ER சகாதேவன், தேவிகா, மனோரமா, G சகுந்தலா, பேபி, சுசரிதா போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இயக்குனர் AP நாகராஜன், நெற்றிக்கண் திறப்பினும் AP நாகராஜன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ண திருவிளையாடல் திரைப்படம் வரலாறு படைத்த திரைப்படமாகும். AP நாகராஜனின் திரைப்பயணத்தில் முதல் வண்ணப்படம். இந்த திரைப்படம் திருவிளையாடல் புராணம் எனும் புகழ்பெற்ற சைவ இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. திருவிளையாடல் புராணத்தில் மொத்தமுள்ள 64 தொகுப்புகளில் 4 தொகுதிகளை மட்டும் தொகுத்து திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார். 1965ஆம் ஆண்டில் வெளியான இந்த திரைப்படம் அதிக வசூலை பெற்ற திரைப்படமாக அமைந்தது. சிவபெருமானாக இருந்தாலும் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற நக்கீரனிடம் கடவுள் விளையாடும் காட்சி அற்புதமான படைப்புகளில் ஒன்று. பக்தனுக்காக அகந்தை கொண்ட பாடகரின் ஆணவத்தை அடக்கும் அது. அந்த இடத்தில் இடம்பெற்ற பாடல் இன்று வரை சிவபெருமான் நேரில் வந்து பாடியது போல தத்ரூபமாக இருக்கும். அம்மையும் அப்பனுமே அடியேனின் உலகம் அப்படின்னு கூறி இருவரையும் எளிதாக சுற்றி வந்து ஷார்ட்கட்டில் மாம்பழத்தை பெற்று விடுவார் கணேசர். அழகு மயிலில் அகிலத்தை சுற்றி வரும் முருகன் ஏமாற்றமடைந்து கோபித்து கொள்வதும், அவருக்கு தாய் பார்வதி தன் கணவரின் திருவிளையாடல்களை சொல்வதே கதை. எத்தனையோ பக்தி படங்கள் வெளிவந்திருந்தாலும் ரசிகர்களின் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பெற்றிருக்கிறது திருவிளையாடல். திரையில் திருவிளையாடல் செய்த மாயஜாலங்கள் மறக்கவே முடியாது. நாரதரே, நீ வந்த காரியம் நிறைவேறிவிட்டதா அப்படின்ற ஒற்றை வசனத்தில் வண்டுகளும் சிண்டுகளும் சிரிக்க துவங்கியதிலிருந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு ஔவையாரை கண்முன்னால் கொண்டு வந்த திரைப்படமாகவும் திருவிளையாடல் திரைப்படம் அமைந்தது. சிவன் விறகு வெட்டியாக வந்து மதுரை வீதிகளில் விறகு விற்று நகைச்சுவை விருந்து படைத்தார். நக்கீரனிடம் பெண்கள் கூந்தலில் இயற்கை முருகனை கோபித்து கொண்டு போக வைத்து மொட்டை தலையும் கட்டையுமாக பழனியில கோவணத்துடன் நிற்க வைத்து தாய் பாசத்தை காட்டினார். ஹேமநாத பாகவதரை இரவோடு இரவாக மதுரையை விட்டு ஓட வைத்து உடலில் பாதியை கொடுத்த பார்வதியிடம் சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னு தொடங்கி போகக்கூடாது அப்படின்றதை புரிய வைத்தார். இப்படி எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த பல புராண சம்பவங்களுடன் நகைச்சுவை, வீரம், சவால் போன்ற எல்லா சுவைகளும் திருவிளையாடல்ல அமைஞ்சிருந்தது. சிவாஜி அவர்கள் புலவராகவும் நாகேஷ் அவர்கள் தருமையாகவும் நடித்த காட்சி உயர் ரக நகைச்சுவையை ரசிகர்களுக்கு கொடுத்தது. சிவாஜி அவர்களுக்கு திருவிளையாடல் மிக பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. திருவிளையாடல் திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இந்த பாடலை TR மகாலிங்கம் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்குண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.